ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கோவில் திருவிழா வீடியோ தாங்க. இந்த கோவில் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லலாம். இந்த அம்மன் பேர் பார்த்திங்கன்னா நடுக்காட்டாயி அம்மன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நடுக்காட்டில் அமைஞ்சிருக்கிறதால இதுக்கு பேர் வந்து நடுக்காட்டாயி அம்மன் சொல்லுவாங்க. இந்த அம்பாளுக்கு வந்து உலக்கை சத்தம்லாம் கேட்காம காட்டில், அதாவது 7 ஊருக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இந்த சாமி. அதுக்காக தான் இந்த அம்பாளுக்கு நடுக்காட்டாயி அம்மன் பேர். இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டில் வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அம்மனுக்கு வந்து பல்புனா பிடிக்காது. கோவிலை சுற்றி பல்புகள் இருந்தாலும் அந்த மூலஸ்தானத்தில் வந்து லைட் எதுவும் இருக்காது. அப்படியே நம்ம லைட் மீறி போட்டாலும் அந்த லைட் வந்து 1 or 2 டேஸில் வந்து வெடிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம ஊருக்குள்ளே சாமி வரும்பொழுது என்ன பண்ணும், அந்த மகம்பேருன்னு சொல்லுவாங்க. அந்த மகம்பேர் இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக தெரியுது இல்லையா, ராந்தல் வச்சு தான் சாமி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சாமிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஒத்துக்காது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி சாமிக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மகம்பேர் இருக்கிறதால அது ஹைட்டாக இருக்கும். நம்ம லேம்ப் போஸ்ட் ஒயர்லாம் போகும் இல்லையா, அது வந்து இடிச்சிட்டு தான் போவோம். அதனால் அந்த நேரத்தில் வந்து கரண்ட்டை கட் பண்ணிவிடுவாங்க. ராந்தல் விளக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு தான் வருவாங்க. இந்த காலத்துலேயும் இப்படி இந்த ஊரில் சாமி வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதை நம்மளும் வந்து பின்பற்றணும். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண வழியை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். புதுசாக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலுக்கு செட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ அதன் வழியே நம்மளும் நடக்கலாம். இந்த மகம்பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விநாயகர் வருவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து நடுக்காட்டாயம்மன் வருவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிவராயனும் வருவாங்க, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செல்லியம்மன் வருவாங்க. எல்லாத்தையும் வந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த 3 நாள் இந்த திருவிழா நடக்கும். நடந்ததுக்கப்புறம் மஞ்சள் விளையாட்டு முடிஞ்சு திருப்பி சாமி வந்து பிறந்த வீட்டிலேருந்து அந்த நடுக்காட்டுக்கு போயிடுவாங்கங்கிறது ஐதீகம். இந்த சாமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பிறந்த வீட்டிலேருந்து சீலெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து 3 நாள் திருவிழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு திருப்பி அங்கேயே கொண்டு விட்டுடுவாங்க. தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் மகம்பேருன்னு சொல்லுவாங்க. இந்த மகம்பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம கல்யாண டைமில் ஒரு கூரைப்படவை கட்டியிருப்போம் இல்லைங்களா, அந்த கூரைப்படவை தான் வந்து இந்த சாமிக்கு வந்து அந்த மகம்பேரில் சுற்றிருப்பாங்க. செம ஹைட்டாக இருக்குங்க. அதனால் இந்த ராந்தல் விளக்கு வச்சு தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாமி வந்து ஒரு வீட்டுக்கு தீபார்த்தனை கொடுத்துட்டு நகர அந்தந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அப்படியே கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், பவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து நமக்கு தீபார்த்தனை கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த சாமிக்கெலாம் வந்து லைட் வரும். ஆனால் இந்த சாமிக்கு மட்டும் இன்க்ளூடிங் இந்த நடுக்காட்டாயம்மனுக்கு மட்டும் கரண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. நான் க்ளோஸ்அப்பில் காட்டல, சாமியோடைய ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. நீங்களும் அம்பாளுடைய அருளை பெற்றுக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இவங்களுக்கு வந்து உருவ வழிபாடுலாம் இல்லைங்க, ஒரு சூளை வச்சு தான் வழிபடுவாங்க. இந்த அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த அம்பாளை வந்து தரிசிச்சுட்டு வரோம். நீங்களும் இந்த அம்பாளை வந்து மனதார தரிசிச்சுக்கோங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்ம கொடுக்குற மாலை பூ இதெல்லாம் வாங்கி தீபார்த்தனை கொடுத்துட்டு அவங்களுக்கும் ரிட்டன் நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க. இந்த நடுக்காட்டாயம்மன் கோவில் வழியாக ஒரு வளையல்கார் வந்து ஒரு வளையல் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். போயிட்டுருக்கக்குள்ளே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சின்ன குழந்தையா ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தையா வந்து அழகாக ஒரு பெண் குழந்தை நின்றுக்கிட்டு எனக்கு வளையல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, வளையல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த கேட்டுக்குள்ளேருந்து கையை மட்டும் வெளியில் நீட்டுச்சான். அந்த குழந்தை வெளியில் நீட்டினது என்ன பண்ணாங்களாம், வளையல்காரும் சரி குழந்தை கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு விட்டாங்களாம். கண்ணாடி வளையல் போட்டு விட்டதும் 7 ஊர்கிட்டையும் அங்கே போய் வாங்கிக்கோங்க, இங்கே போய் வாங்கிக்கோங்க, அந்த ஊரில் வாங்கிக்கோங்கன்னு சாமி சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அதனால் சாமி சொன்னதால் அந்த வளையல்காருக்கு கோவம் வந்துச்சான். கோவம் வந்ததால் அவர் வந்து திட்டார். திட்டினதும் சாமிக்கு செம்ம ஆக்ரோஷமாகி அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த வளையல்கார் வந்து குடலை உருவிட்டாங்களாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்டியை தரையில் வச்சுட்டு இன்னமும் அந்த கோவிலில் போனால் அந்த சிதை சிற்பம் இருக்குது. நான் வஷ்ணி ஹோமில் இதோடைய வரலாறு நிறைய டைம் போட்டிருக்கேன்,
பார்க்காதவங்க நான் வேணால் வீடியோவை வந்து அந்த வீடியோ வந்து ஐகார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அம்பாளுடைய அருளை நீங்களும் பெற்றுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மகம்பேருடைய சாரி இந்த ஊர்லேருந்து கல்யாணம் ஆகி போவாங்க இல்லையா பிறந்த பெண்கள், அந்த பிறந்த பெண்கள்கிட்டேருந்து சாரி வாங்கி இது ஃபுல்லாக கட்டி வச்சுருவாங்க சாமி. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அது மேலே வரைக்கும் அந்த சாரி தான். அந்த சாரி நீட்டுக்கே வந்து மாலையும் கட்டி வச்சுருவாங்க. இந்த திருவிழா வந்து ஒரு ரொம்ப அழகாக நடக்கிற திருவிழா. ஆடி மாதத்தில் தான் இந்த திருவிழா வரும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி வித்தியாசமான வழிபாடுகள் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி நோன்பு வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு இருந்ததால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மகம்பேர் அளவுக்கே வந்து மாலை இருக்குது பாருங்களேன், அந்த அளவுக்கு நல்லா பெரிய மாலையாக இருக்கும். இந்த ஊரில் திருவிழா முடிச்சுட்டு அடுத்தடுத்த 7 ஊர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்தந்த ஊரும் சாமி வந்து அழைச்சிட்டு போய் அங்கேயே திருவிழா நடத்தி திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த நடுக்காட்டாயம்மன் அந்த கோவிலே விட்டுடுவாங்க சாமியை. அந்தந்த ஊர்லேயும் அம்பாள் வந்து 7 எல்லைகளையும் நடுவில் இருக்கிறதால 7 ஊருக்கு சொந்தமான கோவிலுங்க இந்த கோவில். இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்குது. இந்த மகம்பேர் நீங்கள் இப்படி இந்த உங்கள் ஊர்லேயும் இந்த சைடு இந்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மகம்பேர் வந்து ரெடி பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் வந்து இந்த மகம்பேர் போனதுக்கப்புறம் தெருக்கூத்து இதெல்லாம் வரும். இந்த ஊர் பெரிய ஊருங்கிறதால நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டுக்கு சாமி வந்துட்டு போனதுக்கப்புறம் உடனே வந்து கரண்ட்டை விட்டுடுவாங்க. நெக்ஸ்ட்டு சாமி வரக்குள்ளே கரண்ட் வந்து வந்துடும். இந்த சாமிலாம் வந்து கரண்ட்டில் வந்துடும். செல்லியம்மன் இவங்கெல்லாம் வந்து கரண்ட்டில் வந்துடுவாங்க. அந்த சாமிக்கு மட்டும்தாங்க கரண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே டியர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து கீழே விட்டுட்டு போங்க, அதை நான் படித்து திருத்திக்கிறேன். இந்த செல்லியம்மன் சாமி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சாமி வரும். இந்த சாமி வந்து 3 days வரும். இந்த திருவிழாவும் கோலாகலமாக நடந்துச்சு.